சரி சொல்லு ராணி, உன்னோட பிரச்சனை தான் என்னன்னு சொல்ல. டாக்டர், இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் யாராண்டியும் சொன்னதில்ல. ஒரு கடவுள் மாதிரி நினைச்சு ஒரு விஷயத்த உங்களாண்ட சொல்ல போறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா டாக்டர்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு அந்த கடவுள் தாம்மா காரணம். அப்போ ஆன்மீகம், ஜோதிடம், பேய், பிசாசு இது மேலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இருக்குமா, என்ன விஷயம்னு சொல்லு. உங்களாண்ட நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது வரைக்கும் நான் தாடிகாரனாண்ட கூட இதை பத்தி சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் எதையும் நம்பவே மாட்டான். அதான் அவனோட பிரச்சனையே. பொம்மி அக்காவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இப்பவும் ஆவியா இருந்துதான் இருக்கிறாங்க. என்ன ராணி சொல்ற? பொம்மியோட ஆத்மா புனித ஆத்மாவா மாறலன்னா அடுத்த 2000 வருஷம் பொம்மியோட ஆத்மா நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியது வரும். அந்த ஐயா சொன்ன நேரம் கூட ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ப்ளீஸ் டாக்டர், எனக்காக இந்த உதவியை செய்யுங்க. புரியுதுமா, நீ சொல்ற எல்லா விஷயமும் புரியுது. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் உதவி செய்ய மாட்டேன்னு எப்படி சொல்றது? நான் உதவி பண்றேன். நான் என்ன பண்ணணும் நீ சொல்லு. டாக்டர், எனக்கு உடம்பு முடியலன்னு நினைச்சுதான் தாடிகாரன் ரொம்ப பதட்டமா இருக்கிறான். என் பதட்டம் எல்லாம் பொம்மி அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி கரை சேர்க்கணும்ன்றது தான். தாடிகாரனாண்ட நான் இதை எவ்வளவு சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான். என்னை விட்டு அவன் நகரவும் மாட்டான். அதே மாதிரி பொம்மி அக்கா ஆவியா இந்த உலகத்துல இருக்காங்கன்னா அவங்க உன்னாண்ட எதுக்கு பேசணும்? பொம்மி எனக்கு பிரியமான மனைவி, என்னாண்ட மட்டும் தானே பேசுவான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். ஆனா பொம்மி அக்காக்கு என்ன விதிக்கப்பட்டுக்குதுன்னா யாராவது ஒருத்தராண்டதான் தொடர்ந்து பேச முடியும். அது நான் தான்னு அக்கா முடிவு பண்ணி வச்சுக்குது. புரியுதுமா. தாடிகாரனை கூப்பிட்டு பிபி செக் பண்ணணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எதையாவது சொல்லி தாடிகாரன் தூங்குற மாதிரி ஏதாவது ஒரு மருந்து இல்ல ஊசி போட்டு விட்டுருங்க டாக்டர். இது நியாயமா நான் பண்ணக்கூடாது. வேற வழி இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். சரி, சித்தார்த்த வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். சரி டாக்டர், நான் அவனை கூட்டின்னு வரேன். ராணி ஒரு நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். நான் போடுற மருந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடு வரைக்கும் அவரால் கார் ஓட்டிட்டு போக முடியுமா தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நான் வண்டி ஓட்டுவேன். நான் கூட்டின்னு போயிடுறேன். சரிம்மா, பார்த்து. தேங்க்ஸ். டாக்டர், ராணிக்கு ஒன்றும் இல்லைல்ல? உங்க வைஃப்க்கு பிபி நார்மல் ஆயிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டேன். நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. உங்களுக்கும் பிபி செக் பண்றேன். உட்காருங்க. அது இல்லை டாக்டர், ராணி நல்லா இருந்தாலே எனக்கும் நல்லா தான் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நோ நோ, ரிஸ்க் எடுக்க கூடாது. நீங்க உட்காருங்க, நான் பார்க்குறேன். உட்காருங்க சித்தார்த்.
சித்தார்த், ஆ? அவங்கள விட உங்களுக்கு தான் பிபி ஜாஸ்தியா இருக்கு. அஹ், என்ன டாக்டர் சொல்றீங்க? இதுக்கு தான் தேவையில்லாம பதட்டப்படக்கூடாதுன்னு சொல்றது. இப்போதைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இல்ல டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம் டாக்டர். சித்தார்த், சொல்றத கேளுங்க. பிபி அதிகமா இருக்கு. அது போட்டா நார்மல் ஆயிடும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. எந்த பதட்டமும் வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நான் ராணியை பத்தி எப்படி யோசிக்காம இருக்கிறது? இங்க பாருங்க, அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். இல்ல டாக்டர், எனக்கு சரியாயிரும் டாக்டர். சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நோ நோ, ஆஸ் அ டாக்டர் நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. இது ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது. மைண்ட் டோசேஜ் தான். சரி, ஓகே டாக்டர். குட். அவ்வளவுதான், முடிஞ்சது. தட்ஸ் இட். ம். இந்தாங்க, ம். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சித்தார்த், ராணியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஓகே டாக்டர். ஓகே. நீங்க கிளம்பலாம். சரி, தேங்க்ஸ் டாக்டர். சரி. சாரி தாடிகாரா, நான் உன்னாண்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன். நான் உண்மையை சொன்னா நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி விட்டுருவ. இப்போதைக்கு பொம்மி அக்காவை நான் காப்பாத்தணும். அதுக்காக தான் உன்னாண்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சேன். என்னை மன்னிச்சிரு தாடிகாரா. ஐயோ, ஆ? பாயா. இப்படி தூக்கம் வருதே. போ, உள்ள போ. ஐயோ, நீ அப்படியே பத்து ஓயா, நான் கார் ஓட்டுறேன். தூக்கம் வருது, பேசாம டாக்ஸிலே போயிடலாம். நீ சொன்னா கேளுடா நீ. 11:40. ஐயோ, டைம் வேற ஓடினே இருக்குதே. வேண்டாம்
எங்களை விட்டுரு, தெரியாம பண்ணிட்டேன். கந்தகத்து மேல நெருப்பு பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? ஐயோ இப்பவே எரியுதே. வேணாம் பொம்மி, வேணாம் ப்ளீஸ். இதே வேதனையும் வலியும் தானே நானும் பட்டேன். நீங்களும் அதே வேதனையையும் வலியையும் படணும். உங்களுக்கும் நல்லா எரியணும். ஐயோ எரியுது, எரியுது. ஆஹா, சொன்ன டைம் ஆயிடுச்சு. என்னன்ற சீக்கிரம் போ சொல்றியா? இரு நான் போறேன். டைம் ஆயி போச்சு. முதல்ல போய் நம்ம அக்காவை பார்த்து வந்துருவோம். தாடிகார அது வரைக்கும் எஞ்சிக்காம இருக்கணும். பொம்மி அக்கா, பொம்மி அக்கா எங்க இருக்கிற? வாக்கா, நான் ஒரு ராணி கூப்பிடுறேன். வாக்கா. அக்கா, ரொம்ப அவசரமா கூப்பிடுறேன்க்கா. நான் உன்னாண்ட பேசியே ஆகணும். இந்த பாரு, நான் தான் உனக்கு முக்கியம் நீ சொல்லிக்கிறல்ல, அந்த வார்த்தையை நீ காப்பாத்தியே ஆகணும். நீ உடனே முன்னால வந்து ஆகணும். வாக்கா. எனக்கு புரிதுக்கா, நீ பழி வாங்குற வெறியில என்ன மறந்து உன்னை மறந்து ஏதேதோ பண்ணுற. ஆனா அதுல பெரிய ஆபத்து வரப்போகுதுக்கா. அதுக்காக தான், உன்னை எச்சரிக்கிறதுக்காக தான் நான் கூப்பிடுறேன். தயவு செஞ்சு நீ வாக்கா. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு வாக்கா. ஐயோ, ஐயா சொன்ன நேரம் வேற நெருங்கி நெருங்குது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே என் உயிரை கொடுத்து இந்த உலகத்துக்கு நான் உன்னை கூட்டின்னு வருவேன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன்க்கா, உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்காக இந்த ராணி உயிரையும் கொடுப்பா. எதுக்குமே வராதனி இந்த ராணி செத்து போனா வருவல்ல, சாவும் போது ரத்த வெள்ளத்துல கிடப்பல்ல நானு, அப்போ நீ வருவல்ல. அப்போ உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் நிம்மதியா செத்து போறேன். ஏக்கா, சாவறதுக்கு முன்னாடி ஒரு தபா பாத்துலான்னு நினைச்சேன். அந்த பாக்கியத்தை கூட நீ எனக்கு கொடுக்க விரும்பல. இப்ப புரிஞ்சிச்சுக்கா, உனக்கு என்னைய விட பழி வாங்குறது தான் உனக்கு முக்கியம். எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இனியும் நான் இங்க இருக்க மாட்டேன்க்கா. இந்த உலகத்துல நீதான் எனக்கு முக்கியம். உனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது
உன்னை காப்பாத்த முடியாம நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? தெரிஞ்சும் நான் அந்த தப்பு பண்ண விரும்பலக்கா. என்ன மன்னிச்சு. நெல்லு ராணி. இல்ல, நான் எம்மா தடவை கூப்பிட்டேன் வா வான்னு. வந்தியா நீயே? நான் போறேன், விடு. ராணி சொன்னா கேளு, முதல்ல கீழே இறங்கு. இல்ல நான் வரல, என்ன விட்டுருக்கா, நான் போறேன். ராணி நான் சொல்றேன்ல, முதல்ல கீழே இறங்கு. இறங்குன்றல்ல. என்ன ராணி, ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டு இருக்க? அக்கா, நீ என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்க கூடாதா? என்ன நீ என்ன காப்பாத்தணுமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இத பாருக்கா, நான் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ என்ன நம்புறல்ல? ஆமா, நான் நம்புறேன். ஆனா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? அத சொல்லு ராணி. இங்க பாருக்கா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா இப்பவே எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன ராணி, என்ன சத்தியம்? எதுக்காக? நான் தான் சொல்றேனே, யாரு என்ன எதுக்குன்னுலாம் எதுவுமே கேட்காம என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியமா எனக்கு வாக்கு கொடுக்க போற. நீ அதை காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கா. சத்தியம் பண்ணி கொடு. ராணி, உன்னோட பிபி ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆகு. நீ வேற கம்முனு கடை. ஐயோ, டைம் வேற கம்மியா இருக்குது. அக்கா இப்படி யோசிக்குதே. அதுக்குள்ள சத்தியம் வாங்கணும், இல்லைன்னா அக்காவோட வெறிய கட்டுப்படுத்த முடியாதே. எக்கா சத்தியம் பண்ணுக்கா. சத்தியம் பண்றேன்னு சொல்லு. சத்தியம் பண்றேன். சத்தியமா நீ சொல்றத நான் கேக்குறேன். எதுக்கு ராணி, எதுக்கு இப்படி ஒரு சத்தியத்தை பண்ண சொன்ன? அக்கா, உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்க யாரையுமே நீ கொல்ல கூடாது. அதான் நான் உன்னாண்ட வாங்கின சத்தியம். அப்படி மனுஷங்களை நீ கொலை பண்ணா உனக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சிரும். என்ன நீ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? துஷ்ட சக்தி எல்லாம் சூழ்ந்து வரும்போது அவங்கள எதிர்கொள்ளாம இருக்க முடியுமா? அக்கா, துஷ்ட சக்தி உன்னை தேடி வந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நீ மனுஷ சக்தியை எதுவுமே பண்ண கூடாது. இப்போ எதுக்காக நீ என்னோட கைய கட்டி போடுற ராணி? இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? வேணாம்க்கா, நீ மனுஷங்க யாரையுமே தயவு செஞ்சு எனக்காக கொலை பண்ண வேணாம். அதுக்காக தான் நான் பாப்பா மேல சத்தியம் வாங்கினேன். என்ன மன்னிச்சிருக்கா. இப்படி பண்ணிட்டியே ராணி, இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? காரண காரியத்தோட தான் ராணி எல்லாத்தையும் பண்ணுவா. நம்புக்கா நீயே. இல்ல ராணி, நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. இதனால உனக்கே ஒரு ஆபத்து வந்தா கூட என்னால உன்னை காப்பாத்த முடியாது. அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வராதுக்கா. அப்படியே வந்தாலும் கடவுள் இருக்கிறார் நம்மள காப்பாத்த. ஐயோ, ரொம்ப எரியுதுங்க. இந்த எரிச்சல் தாங்க முடியல. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ, எரியுதையா? உடம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம், தாங்க முடியல. ஐயோ, ஐயோ, பயங்கரமா எரியுதே. அமைதி அமைதி. நான் உங்களுக்காக உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன். யாரும் கவலைப்பட வேண்டாம்.
இது சாதாரண தண்ணி இல்ல, அகத்திய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை மேல தெளிச்சா அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் தானாவே அடங்கிடும். இப்பதான் எரிச்சல் அடங்கி இருக்கு. ஐயா ரொம்ப நன்றியா. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாருக்கும் மரண பயத்தை காமிச்சிட்டா அந்த பொம்மி. ஐயோ கமண்டலன், தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. பொம்மி கண்ணுல நாங்க படவே கூடாது. என்னால முடியல. அவ கண்ணுல மட்டும் இனிமே நாங்க பட்டோம் எங்களை உண்டு இல்லாம பண்ணிடுவோம். சரி, முதல்ல நாம இங்க இருந்து போயிடுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நாம பேசி முடிவெடுப்போம். சரிங்க. கார் எங்கேயாவது இருக்கா? ப்ரீத், ப்ரீத்.